நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸு மில்க் ஸ்வீட் தாங்க செஞ்சுருந்தேன். ஆனால் பாப்பா எனக்கு காரசாரமாக ஏதாவது செஞ்சு கொடுக்குறீங்களான்னு கேட்டிருந்தா. வீட்லேயும் ஸ்நாக்ஸ் காலி ஆகிடுச்சு. இந்த பட்டன் தட்டை மட்டும்தான் இருந்ததுங்க. அதை வச்சு எங்கள் ஊர் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டு தான் செஞ்சுருந்தேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு க்ரீன் சட்னி செய்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதை மட்டும் மிக்ஸி ஜாரில் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. அடுத்தது கார சட்னி செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு, வரமிளகாய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடணுங்க. இந்த சட்னியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சிட்டிங்கன்னா இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுக்கு முன்னாடி தட்டுவடை செட்டு பெரிய தட்டுவடையில் தான் செஞ்சுருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி பட்டன் தட்டை யூஸ் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இந்த தட்டுவடை வாங்கி 1 வாரம் ஆகுது. யாருமே எடுத்து சாப்பிட்ற மாதிரி தெரியல. ஒரு வழியாக இன்றைக்கி எடுத்து யூஸ் பண்ணியாச்சுங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க 2 சட்னியும் போட்டுட்டு இது கூடவே துருகின பீட்ரூட், கேரட், பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏதாவது சாப்பிட காரசாரமாக செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வறுத்த வேர்க்கடலை இருந்து போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் எப்போ சேலம் போனாலும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய ஒரே ஸ்நாக்ஸ் இந்த தட்டுவடை செட்டு தாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி தட்டுவடை செட்டு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா? பிடிச்சிருக்கா? எல்லாத்தையும் போட்டிங்களா? திரும்ப இருக்குது. தட்டுவடை இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல?